வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, மரபு தொடர்க்கான பொருளறிவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குரூப் 4க்கும் 2க்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களப்பா. அதில் ஒரு கண்டென்ட்டு தான் இந்த மரபு தொடர்க்கான பொருளறிவோம். அதே போல் மித்தது பிரித்தெழுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், கலைச்சொற்கள், பொருள் கூறுங்க, இது ஃபுல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இது கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்தால் தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணி இது வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. அதே போல் ஹிஸ்ட்ரிலேயும் ஒன்லைனர் மாதிரி, அதாவது சிந்துவெளி இது, அப்புறம் குப்தர், மராத்தியர், இது ஃபுல்லாக்குமே இது அந்த லெசன் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு ஒன்லைனரும் அடுத்தடுத்த வீடியோவில் இது இது கொடுக்குறேன்ப்பா. அதனால தான் சொல்கிறேன், என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அதே போல் இது கலைச்சொற்கள், அதாவது 6th to இது இது +2 வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள், அது இது ஃபுல்லாமே. அதே போல் நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ், அப்புறம் சிறப்பு தமிழில் இது கலைச்சொற்கள்ன்ட்டு ஒரு இது, அதுலேயும் கலைச்சொற்கள் இருக்கும்ப்பா. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வீடியோ இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இப்போ வீடியோக்குள்ளே இது போவோம்ப்பா. இப்போ என்னென்னா, மரபு தொடருக்கான பொருள் அறிவோம். ஆயிரங்காலத்து பயிர் என்ன, நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட காலமாக இருக்கிறது. இது அதே போல் கொடிக்கட்டி பறத்தல், புகழ்பெற்று விளங்குதல், எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனையின்றி, அதாவது ஒருத்தர் சொல்கிறத அப்படியே கேட்குறது. இப்போ அந்த இது ஒரு பையன் என்ன சொன்னால், இப்போ போகையில் ஒருத்தர் ஆள் பேச்சு கேட்டானா, அங்கிட்ட போயில இன்னொரு ஆள் வேறு எதாவது சொல்லிச்சுன்னா அதையும் கேட்குறது. அதான் அந்த சிந்தனையில் இல்லாமல், அதாவது தன்னோட அறிவில் இல்லாமல் இது அடுத்தவங்க அறிவுக்கே இருக்கிறது, சிந்தனைக்கே இருக்குது. அதைத்தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. இப்போ ஏட்டு சுரக்காய் என்ன கறிக்கு உதவாதுன்னா, நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், இப்போ 10th 5th 10th இந்த +2 இவங்க படிச்சிருக்காங்க, என்னத்தை தான் படிச்சிருந்தாலும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இது ஆகாதுல்லப்பா. அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் நார் உரிக்க முடியுமா? உரிக்க முடியாது, அதான் இயலாத செயல். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இப்போ காணல் நீர்னால், இப்போ ரோட்டில் வெயில் காலத்தில் பாருங்கள், ஒரு ஒரு இடத்துல நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பக்கத்தில் போய் பாருங்கள் நீர் இருக்காது, அதான் காணல் நீர். அவளை நினைத்து உரலை இடித்த, அதாவது அவள் இருக்குல்ல, அதை நினச்சிக்கிட்டு நம்ம உரலை இடிக்கிறது. அது என்னென்னா, எண்ணமும் செயலும் ஒத்து வராமல், எதுவுமே மிக்சிங்காக இருக்காது, ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று. அதே போல் தான் இப்போ படிக்கிறோம், இது டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்கள் வீட்டு பிரச்சனையை, இந்த வீட்டு பிரச்சனை அப்போ தான் வரும், அதை மைண்டில் போட்டுட்டு அதையும் இது நினச்சிக்கிட்டு இது படிக்கவும் செய்வீங்க. அது கரெக்டாக வருமா? வராதுல்ல. அதான் எண்ணமும் செயலும் ஒத்து வரவாமே. முதலை கண்ணீர்னா ஏமாற்றுதான் பொய்யழுகை. இப்போ குழந்தைகள் பாருங்கள், இது எதாவது ஒன்று வேணும்னா அடம்பிடிச்சு இது பொய்யா அழுது அதை வாங்குதுங்கள்ல, அதுதான். இது சீட்டு கிழிந்து விட்டதுன்னா வேலை போய் விட்டது. கம்பி நீட்டல், இது தப்பாக டைப் ஆயிடுச்சுப்பா. கம்பி நீட்டல், இது சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறுதல், இது நீட்டல்ப்பா, பார்த்துக்குங்க. இதில் கம்பி நீட்டல்ப்பா, அது தப்பாக டைப் ஆயிடுச்சு, இது பார்த்துக்குங்க. அப்புறம் ஓலை வந்தது செய்தி வந்தது. கண்மூடி கொண்டு, இந்த ஆராய்ந்து பாராமல் செய்தான். கண்மூடி கொண்டுன்னா நம்ம இது எதையுமே யோசிக்காமல் எந்தையாவது பண்ணுறது, அதுதான் இது இந்த ஆராய்ந்து பாராமல் செய்தான். தாளம் போடுதல், எதை சொன்னாலும் அதை அப்படியே இது செய்கிறது. தாளம் போடணும்னா இது நம்ம இது தட்டிக்கிட்டே இருக்கிறது, என்னென்ன எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் தாளம் போடுதல். அடுத்து பாருங்கள், வாழையடி வாழையாக தொடர்ச்சியாக வருவது. இப்போ ஒரு வாழைக்கண்ணை நட்டு வைக்கிறோம்,
அது ஒன்று வச்சா போதும். அடுத்தடுத்து ஒருத்தர் வந்து அங்கிட்ட வந்து இது குட்டி போட்டு அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் இன்னொரு வாழை மரம் வரும். இதான் வாழையடி வாழையா நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பரம்பரை வந்து அடுத்து வளரும் அப்படிங்கிற மாதிரி இது மீனிங். ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இருக்கா? இல்லை, அதான் இல்லாத ஒன்று. எட்டாக்கனி கிடைக்காத ஒன்று. கிணற்று தவளை எதையும் அதை அறிந்து கொள்ளாமல், கிணற்று தவளைனா அது கிணத்துக்குள்ளே இருக்குது, அது எதுவும் உலகத்தையே பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கிறாம உள்ளக்க இருக்கிறதா, அதான் கிணற்று தவளை. கண்ணும் கருத்தும் கவனமாக இருக்கணும். பஞ்சாய் பறத்தல் வந்து அலைந்து திரிந்தல். வந்து இப்போ வந்து பஞ்சாய் பறத்தல் பஞ்சு பஞ்சா போயிடுதுல, அதான் அது அங்கிட்ட அங்கிட்ட காற்றுக்கு அலையுதா, அதான் அலைந்து திரிதல். குட்டிச்சுவர் வந்து பயனற்றி இருத்தல். குட்டிச்சுவர் வந்து எதுக்காவது யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது, அதான் பயனற்றி இருத்தல். கொட்டி அழைத்தல் வந்து மிகுதியாக பேசுது. இது கொட்டி அழைத்தனா ஏதாவது இது நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இது பேசுகிறது. அள்ளி இறைத்தல் கணக்கு இல்லாமல் இது கொடுக்குறது. அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இது ஏதாவது கொடுக்கணும்னா நம்ம வந்து கணக்கு இல்லாமல் கொடுத்துறது, அதான் கணக்கு இல்லாமல் கொடுக்குறது. ஆணி அடுத்தாற் போல் இந்த நன்கு பதியும்படி படித்தல். இப்போ வந்து நம்ம வந்து டிஎன்பிசிக்கும் வந்து படிக்கிறோம். படிக்கையில் அதை வந்து இது நம்ம வந்து நல்லா கவனித்து ஆழ்ந்து படித்தாதான் வந்து நம்ம மனசில் வந்து பதியும். அந்தளவுக்கு பதியும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து படிக்கணும். அதான் ஆணி அடித்தால் போல். விரலுக்கு தகுந்த வீக்கம். விரலுக்கு தகுந்த வீக்கம்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இது செய்முறை ஒருத்தவங்களுக்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தகுதிக்கு என்னவோ அதைத்தான் நம்ம வந்து செய்யணும். நம்ம தகுதிக்கு மிஞ்சி செஞ்சால் அதில் வந்து பேருக்காண்டி ஒவ்வொருத்தவங்க வந்து தகுதிக்கு மீறி செய்வாங்க. அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் வந்து விரலுக்கு தகுந்த வீக்கம் போல். நம்மளுக்கு என்ன இருக்குது அதை வச்சு நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அதான் தகுதிக்கு ஏற்றால் போலப்பா. இதோடு இந்த வீடியோ வந்து முடியுதுப்பா. என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கப்பா. இது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா தான் வந்து நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து இது போட போகிறேன். நீங்கள் வந்து அது தெரிஞ்சு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்ப்பா. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நான் இது எதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, நான் வந்து இது இந்த சிந்துவெளி இதுக்கெல்லாம் வந்து ஒன்லைனர் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அப்படி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பா. அது எனக்கு எப்படியும் வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து அதை ஆரம்பித்து அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அடுத்து போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு அந்த ஒன்லைனர் மட்டும் படித்தா கூட போதும், ஈஸியாக வந்து பிக்கப் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். தவறாமல் வந்து என் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா நான் அடுத்து வந்து இது முக்கியமான வீடியோ அடுத்தடுத்து போடலாம் அப்படின்னு இது உங்களுக்கு வந்து இப்போ ஏன்னா சிலபஸ் மாற்றிருக்காங்கல்ல, அதான் அம்பட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணி அதே போல் ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருவோம். 6த்துக்கு வந்து இப்போ சிந்துவெளி இருக்கா, அதுக்கப்புறம் 9த்தில் இருக்குது, அப்புறம் +1ல் இருக்குல்லப்பா. அப்போ 6த்துக்கு உண்டான சிந்துவெளியில் வந்து என்னென்ன ஒன்லைனர் இருக்குது, அந்த 6th போர்ஷன் போட்டு ஒன்லைனர்னு போட்டு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அதை படித்தது நீங்கள் வந்து அதை இல்லை என் வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலும் சரி, இல்லை மித்தவங்க வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் ஒன்லைனர் வந்து பார்த்து படிச்சுங்கப்பா முக்கியம். நான் வந்து ஒரு லைன் விடாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அந்த ஒன்லைனர் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், என் வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. தேங்க்யூப்பா.